அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அல்லது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய செயல்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் 10வது பருவமாகிய சிறுதேர் பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதில் ஏற்கனவே 2 செயல், 3வது செயலுடைய சிறு பகுதியை செயல் வரிகளை மட்டும் பார்த்துருக்கோம். அந்த 3வது செயலினுடைய செயல் வரிகளின் தொடர்ச்சி. முந்த விளையும் பருமுழி கரும்பும் பருமுழி கரும் கை கரித்து முகை நெறிக்கும் புனிர் ஒருமை வாயும் சிறுவர் பொழியும் பரந்த வழியும் செந்தமிழ் மணக்கும் செந்தில் வேலனே சிறுதேர் உருட்டி அருளே. சேவர் பாதகை குமாரகம் பீரனே சிறுதேர் உருட்டி அருளே. தெளிவுரை. பூங்கொத்துக்கள் நிறைந்திருக்கும் அகன்ற பொதிய மலைச்சாரல் அதன் உச்சியில் தோன்றி வீசும் தெய்வ கொழுந்தாகிய இளம் தென்றல் பொன்னின் நிறத்தை கொண்டு மலைகளில் உள்ள சந்தன மரங்கள் தரும் மலர்கள் நிரம்பிய இளமரச்சோலைகள் குளிர்ந்த இயல்பான பொருணையாறு, அந்த பொருணையாறு பாய்தலினால் விளையும் நெற்பயிர்கள், அந்த நெற்பயிர்கள் மீது படர்ந்து முந்தி வளரும் பெரிய கணுக்களை உடைய கரும்புகள், அக்கரும்புகளை கரித்து மென்ற பின் தாய்மடியில் வாய் வைத்து பாடை பருகும் ஈன்ற இனிமை மிக்க எருமைக்கன்று சிறுவர்கள் பேசும் மழலை மொழி ஆக இவ்விடங்களில் எல்லாம் செந்தமிழ் மனம் கமலும் தன்மை வாய்ந்த செந்தில் வேளா சேவர் கொடியோனே முத்துக்குமரனே வடிவேலாயுத சிறுதேர் உருட்டி அருளே என்று 3வது செயலுடைய பாடல் வரிகளும் அதனுடைய தெளிவுரையும். இதனுடைய சிறப்புரை. செந்தமிழ் மணக்கும் இடங்களை எல்லாம் மணக்க மணக்க இப்பாடல் எடுத்து கூறுகின்றது. மலையமாள் அப்படின்னா பொதிகை மலை. அதனுடைய சிறப்புரை பாருங்கள். அடுத்த பகுதியை தொடர்ந்து 4வது செயல் பகுதி இதே பக்கத்தில் இருக்குது, அதை பாருங்கள். பெருமையுடன் நீள தளத்து இருப்பவர் பர சமயமும் பேதம் பிதற்றிவிட்ட பிறைமறு புக்கரும் பகடு முன்னீரில் பிழைத்து நீள்கரையில் ஏற பொறுவரும் சந்நிதியில் எய்துவது போல் மணி புடைக்கும் இளநீர் 2 புணரையின் மிதந்து சன்னதி ஏற இந்நாள் பொருந்த விளையாடி முன்னால் இரு திரையினில் சந்தன கொடி மரத்தினை இழுத்து வரும் எருமை ஏற்றை எப்பொழுது முதிய கற்பகடாக உலகத்தில் யாவரும் காணவென்று திருவுள மகிழ்ந்து திருவிளையாடல் கண்ட நீ சிறுதேர் உருட்டி அருளே. சேவர் பதாகை குமாரா கம்பீரனே சிறுதேர் உருட்டி அருளே. தெளிவுரை. பெருமைமிக்க நெடிய தளத்தில் இரு பெரிய அறிஞர்கள் வேறான சமய கருத்துக்களை வேறுபடுத்தி கூறி விட்டபின் அவை பிறைச்சந்திரன் போன்ற தந்தங்களை உடைய யானை கடலிலிருந்து பிழைத்து நெடிய கரையில் ஏறி ஒப்பற்ற சன்னதியில் வந்து சேருவது போல அழகு ததும்ப இளநீர் 2 வர முன்னாளில் அலைகள் தன்னில் சந்தன மரத்தாலாகிய கொடி மரத்தினை இழுத்து வரும் எருமிக்கடாவை எக்காலத்திலும் விளங்குமாறு கற்பக காடுகள் நிறைந்த தேவர் உலகமும் காணுமாறு கல்லால் செய்து திருவுள்ளம் மகிழ்ந்த அத்திருவிளையாடல் கண்ட நீ சிறிய தேரினை உருட்டுவாயாக சேவர் கொடியனே குமரக்கடவுளே சிறுதேர் உருட்டி அருள் புரிவாயாக. இதனுடைய சிறப்புரை. இரு பர சமயம் என்பது குறிப்பாக சைவ சமண சமயங்களை உணர்த்துவதாக கொள்ளலாம். பிற்பகுதி திருச்செந்தூர் தல வரலாற்று செய்தியாகும். பரசமயம் மேலான சமயம், வேறான சமயம், பகடுன யானை என்று இதனுடைய சிறப்புரைகளை பாருங்கள். செயல் எண் 3, 4
இந்த பகுதியில் இருக்கின்ற தெளிவுரைகள். இந்த பகுதி